ஹாய்ங்க. இது வந்து நாங்கள் ட்ரிப்பு போன செகண்ட் டே எடுத்த விலாக் இது. இது வந்து மார்னிங் ஐலேண்ட் போகிறதுக்காக பிளான் பண்ணியிருந்தோம். இங்கே வந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் வந்து நம்ம என்ன பண்ணலான்னா 7-Eleven அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு இங்கே ஒரு ஸ்டோர் மாதிரி இருக்கும். அங்கே வந்து நம்மளுக்கு இந்த ரெடி டு ஈட் ஃபுட்டு கிடைக்கும். அதை நம்ம ஹீட் பண்ணி வாங்கிக்கலாம். என் ஹஸ்பண்ட் வந்து பீஃப் பர்கர் வாங்கினாங்க. எனக்கு பீஃப் அந்த அளவுக்கு பிடிக்காது. அதனால் அந்த 7-Elevenல வந்து இல்லை. அதுக்கு பக்கத்தில், அதாவது இது வந்து கார்னர் ஷாப்புன்னு சொல்லுவாங்க. கார்னருக்கு கார்னர் இருக்கும், அங்கங்கே இருக்கும். அடுத்து பக்கத்தில் இன்னொரு 7-Eleven இருந்துச்சு. அங்கே வந்து சிக்கன் பர்கர் இருக்கும். பர்கர்லாம் ரொம்ப ஒன்றும் பெருசாக நம்ம கேஎஃப்சி அந்த மெக்டானல்ட்ஸ் அங்கே சாப்பிட்ற அளவுக்குலாம் இருக்காது. இது ஜஸ்ட்டு சும்மா இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், இவ்வளோ தான். சீஸ்லாம் இருக்காது. ஒரு ஸ்மால் பேட்டி இருக்கும். அதில் ஏதாவது ஒரு சாஸ் போட்டு தருவாங்க. 2 பன்னுக்குள்ளார வச்சு இந்த பேட்டியை வச்சு தருவாங்க. அடுத்து வந்து நம்ம எங்கே போகிறோன்னா, இப்போ நம்ம ஒரு ஐலாண்டுக்கு போகிறோம். இது வந்து நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்கள் வந்து என்ன பண்ணிட்டோன்னா புக் பண்ணிட்டோம். இது ஒரு காம்போ ஆஃபர் மாதிரி. இந்த மாதிரி நம்மளை வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்காக நம்மளுக்கு வெயிட் பண்ணுவாங்க. டேகு கட்டிடுவாங்க. ஏன்னா நம்ம மிஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக டேகு கட்டி நம்ம எத்தனை பேர் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் கீழே எஸ்பி போட்டாங்கல்ல, அது வந்து என்னதுன்னா நம்மளோட ஹோட்டல் நேம். நாங்கள் வந்து ஸ்ப்ளாஷ் ஹோட்டலில் தங்கியிருந்தோம். அதனால் எஸ்பி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஆஃபரில் என்னதுன்னா, இந்த காம்போவில் எப்படி நம்மளுக்கு வரும்னா, ஸ்பீட் போட்டில் கூட்டிகிட்டு போவாங்க. ஒரு 10 to 15 கிலோமீட்டர்ஸ்க்கு ஸ்பீட் போட்டில் நம்ம கூட்டிகிட்டு போவாங்க. அங்கே போயிட்டு கொஞ்சம் தூரத்தில் ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் இடத்துல ஒரு இடத்துல வந்து நம்மளை வந்து ஸ்டாப் பண்ணி இன்னொரு வந்து எப்படின்னா ஒரு ஸ்டேஜ் மாதிரி போட்டிருப்பாங்க. எல்லாமே கடலுக்குள்ளாரதாங்க ஸ்டேஜ் போட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிறைய விளாக்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, தாய்லாந்து விளாக்ஸ்லாம். பேராசெல்லிங், அதுக்கப்புறம் பனானா போட், அதுக்கப்புறம் வந்து அண்டர் வாட்டர் இதெல்லாம் வந்து இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த இடம் தான் அது பேராசெல்லிங் உள்ள இடம். இந்த மாதிரி பெஞ்ச் போட்டு நம்மளுக்காக வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இதெல்லாம் தனி அமௌண்ட்டு. இது வந்து இதில் பேக்கேஜோடு இது இன்க்ளூட் ஆகாது. அதுக்கப்புறம் நம்மளை கொண்டு வந்து ஐலாண்டில் விட்டுருவாங்க. விட்டதுக்கப்புறம் அந்த ஐலாண்டில் வந்து நம்ம குளிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு லஞ்ச் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. கண்டிப்பாக வந்து பஃபெட்டாக தான் இருக்கும். நாங்கள் அன்றைக்கி சாப்பிட்ட லஞ்ச் வந்து குஜராத்தி ஸ்டைல் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க.